வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே விசித்திரமான வழக்கு. தலைப்பே பாருங்க, காணாமல் போன விவரங்களின் வழக்கு. ஆமா, ஒரு 30 வருஷ சட்ட போராட்டத்தோட கதை இது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க உங்க நிலத்துக்காக 30 வருஷத்துக்கும் மேல போராடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா கடைசில ஒரு சின்ன டெக்னிக்கல் தப்புனால தோத்து போறீங்கன்னா எப்படி இருக்கும்? அட ஆமாங்க, இப்படி ஒரு விஷயம் எப்படி நடக்க முடியும்? இதுக்கான பதில் யார் பக்கம் நியாயம் இருக்கறதுல இல்ல, ஆனா கோர்ட்ல என்ன எழுதி கொடுத்தாங்கங்கறதுல தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி வாங்க, இந்த கேஸ கொஞ்சம் ஆழமா பாப்போம். முதல்ல இந்த 30 வருஷ நிலப்பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனையோட மையத்துல 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் வாதி ஷாம் சுந்தர். அவரோட வாதம் சிம்பிள். இந்த நிலம் என்னோடது. இங்க இருக்கிற இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னொரு பக்கம் பிரதிவாதி சோமாதேவி. அவங்க சொல்றது, என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் என் மாமனார் என்னோட பராமரிப்புக்காக இந்த நிலத்தை கொடுத்தாரு. அதனால அந்த உரிமை இப்போ முழுசா எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் போச்சு. ரொம்பவே குழப்பமான ஒரு பயணம். இத கொஞ்சம் பாருங்களேன். 1992ல விசாரணை நீதிமன்றத்துல ஷாம் சுந்தர் தோத்து போறாரு. ஆனா அவர் விடல. 1998ல மேல்முறையீடு பண்றாரு. அடடா, ஜெயிச்சிட்டாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. 2010ல உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அப்படியே மாத்தி போடுது. ஷாம் சுந்தர் மறுபடியும் தோத்து போறாரு. ஒரே கேஸ்ல இத்தனை ஜெயிக்கிறது தோக்கறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல? இத்தனை வருஷமா இப்படி மாத்தி மாத்தி தீர்ப்பு வந்தா யாருக்கு தான் குழப்பம் வராது? கடைசியில யார் பக்கம்தான் சரி? சரி, இந்த முடிவே இல்லாத கதைக்கு ஒரு முடிவு கட்ட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இப்பதான் இந்த 30 வருஷ போராட்டத்துக்கே ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது. உச்ச நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு என்னவா இருந்துச்சு? February 6, 2024. இந்த தேதியை நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு தான் இந்திய உச்சநீதிமன்றம் தன்னோட இறுதி தீர்ப்பை சொல்லி இந்த நீண்ட சட்டப் பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? வாதியோட மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவ்வளவுதான். 30 வருஷ போராட்டம் கடைசியில ஷாம் சுந்தர் முழுசா தோத்து போயிட்டாரு. ஆனா ஏன்? எப்படி இத்தனை வருஷம் போராடி தோக்க முடியும்? அந்த முக்கியமான புள்ளி இப்போதான் வரப்போது. வழக்கோட போக்கே மாத்துன அந்த ஒரு சின்ன குறைபாடு என்ன? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு அந்த நிலம் யாருக்கு சொந்தங்கிறத பத்தி இல்லவே இல்ல. நம்ப முடியுதா? கோர்ட் வேற ஒரு விஷயத்த தான் ரொம்ப முக்கியமா பாத்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் 1990ல, அதாவது கேஸ் ஆரம்பிக்கும் போது தாக்கல் செஞ்ச ஒரு டாக்குமெண்ட் தான். ஆமாங்க, பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த டாக்குமெண்ட் பேர் தான் வாதுரை. இங்கிலீஷ்ல பிளேண்ட்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்ல, ஒரு கேஸ ஆரம்பிக்கிற முதல் ஸ்டெப். வாதியோட கதை என்ன, அவர் கோர்ட் கிட்ட என்ன கேட்கறாருன்னு சொல்றது தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கேஸோட அஸ்திவாரமே இதுதான். சுப்ரீம் கோர்ட் தன்னோட தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. இந்த வாதுரையில நிலத்தோட உரிமைய எப்ப இழந்தாங்கங்கிற தேதியோ இல்ல எந்த அடிப்படையில அந்த நிலத்தை திருப்பி கேக்குறாங்கங்கிற விவரமோ சரியா இல்ல. இதுதான் அந்த கேஸையே முடிச்சு வச்ச வரி. அப்போ என்னதான் அந்த டாக்குமெண்ட்ல மிஸ்ஸிங்? முதல்ல வாதி தன்னோட நிலத்தை எந்த தேதியில இழந்தாருன்னு சொல்லல. 2வது எப்படி இழந்தாருன்னு சொல்லல. 3வது சட்டப்படி எதுக்காக அந்த நிலத்தை திருப்பி கேக்குறாருன்னு தெளிவான காரணம் இல்ல. மொத்தத்துல இந்த முக்கியமான விஷயங்கள் சொல்ற ஒரு தெளிவான கதையே அந்த மனுல இல்ல. சரி, இந்த மொத்த கதையிலிருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு கேஸ்ல நீங்க வைக்கிற முதல் அடி எவ்வளவு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஒரு சட்ட வழக்க ஒரு பில்டிங் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்டெப் 1 அஸ்திவாரம். இதுதான் நீங்க முதல்ல எழுதி கொடுக்கிற வாதங்கள், அதாவது அந்த வாதுரை. ஸ்டெப் 2 கட்டமைப்பு. இதுதான் நீங்க கொடுக்கிற ஆதாரங்கள், சாட்சிகள். இப்போ ஸ்டெப் 3 சரிவு. உங்க அஸ்திவாரமே வீக்கா இருந்தா நீங்க மேல கட்டுற பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? மொத்தமா இடிஞ்சு விழுந்துரும் இல்லையா? இந்த கேஸ்லயும் அதுதான் நடந்திருக்கு. ஒருவேளை வாதி ஷாம் சுந்தர் பக்கம் நியாயம் இருந்திருக்கலாம். ஆனா அவர் தன்னோட நிலத்தை முதல்ல எப்படி இழந்தாரு, எப்ப இழந்தாருன்ற கதைய கோர்ட்டுக்கு சரியா சொல்லவே இல்ல. அந்த ஆரம்ப புள்ளியே தெளிவா இல்லாததால கோர்ட்டால சட்டப்படி ஒன்னும் பண்ண முடியல. இதுதான் இங்க நடந்த முக்கியமான தவறு. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. சட்டத்தோட பார்வையில உண்மை மட்டும் முக்கியமா, இல்ல அந்த உண்மையை நீங்க எப்படி சொல்றீங்கங்கிற கதையும் அதே அளவுக்கு முக்கியமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.